பிரகதி திட்டத்தின் கீழ் பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் நாட்டில் பல்வேறு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நிலுவையில் உள்ள திட்டங்களை மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களாக மாற்றுவதில் பிரகதி தளம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இது பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை இப்போது காணலாம். 1997ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நியூ மும்பை பகுதிக்கு இடையிலான இணைப்பை வலுப்படுத்த 2980 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு திட்டத்தை அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டம் மார்ச் 1998இல் தொடங்கப்பட்டது. ஆனால் இது மற்ற திட்டங்களைப் போலவே இருந்தது. அனைத்து அனுமதிகளும் கிடைக்க காத்திருந்ததால் இந்த திட்டம் சுமார் 2 தசாப்தங்கள் தாமதமானது. நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினைகள், வனம் மற்றும் மேங்க்ரோவ் அனுமதி, கட்டுமானத்திற்கான தேவையான உரிமங்கள், பூஜா இந்தன் ஒப்புதல், பாதை உரிமை சிக்கல்கள் மற்றும் பல துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு சவால்கள் காரணமாக திட்டம் பாதிக்கப்பட்டது. பிப்ரவரி 2017இல் பிரகதி தளத்தின் கீழான ஆலோசனையில் இந்த திட்டத்தின் பணிகள் வெறும் 45% மட்டுமே முடிந்திருந்தது. பிரதமரின் உத்தரவுகளுக்கு பிறகு இந்திய ரயில்வே, சிட்கோ, மகாராஷ்டிரா அரசு இதனால் விரைவாக அனுமதிகள் கிடைத்தன. நிலம் தொடர்பான பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டன மற்றும் பணிகள் வேகமாக நடைபெற்றன. முதல் கட்டம் டிசம்பர் 2017க்குள், இரண்டாம் கட்டம் ஜூன் 2019க்குள் முடிக்கப்பட வேண்டும் என பிரதமர் தெளிவான உத்தரவு வழங்கினார். பிரகதி போர்ட்டல் தலையீடு 2016-17ஆம் ஆண்டுகள்ல தொடங்குச்சு. அதோட விளைவா முதல் கட்டம் 2018ல தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வன அனுமதி நீண்ட காலமா நிலுவையில இருந்தது. வன அனுமதி கிடைச்ச பிறகு நிலம் கையகப்படுத்துற பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டன. மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து துறைகளும் ஒருமித்தமாக ஒருங்கிணைந்த முறையில செயல்பட்டன. இதனால எங்களுக்கு பெரிய ஊக்கம் கிடைத்தது மற்றும் திட்டம் வேகமாக முன்னேறியது. இந்த ரயில் பாதையின் முதல் கட்டம் 2018இல் தொடங்கப்பட்டது. கார்கோப்பர் உருன் பகுதி ஜனவரி 2024இல் திறக்கப்பட்டது. निवासियों की रोजमर्रा की आवाजाही काफी आसान हुई है. இது காரணமா எங்களுக்கு பயணம் மேலும் எளிதாகி இருக்கு. பணமும் நேரமும் மிச்சமாகி இருக்கு. பள்ளி அல்லது எங்க போனுமோ அந்த நேரத்திற்கு அங்க போய் சேர முடியுது. இன்று பயணிகள் இந்த புதிய ரயில் பாதையால் மிகவும் திருப்தி அடைந்துள்ளனர். இதன் மூலம் நம்பகமான சேவை கிடைத்துள்ளது, பயண நேரம் குறைந்துள்ளது. भरोसेमंद सेवा मिली, सफर का समय घटा और सड़क पर ट्रैफिक के दबाव में भी काफी कमी आई. இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டதிலிருந்து எனக்கு பயணம் ரொம்ப எளிதாகி இருக்கு. ஏன்னா அது என் வேலை இடத்திற்கு ரொம்ப அருகில இருக்கு. இந்த வழித்தடம் இப்போது உள்ளூர் மக்கள், துறைமுக பணியாளர்கள், தொழிலதிபர்கள், நியூ மும்பை சர்வதேச விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு மிக முக்கியமான பாதையாக மாறியுள்ளது. இது நிலுவையில் இருந்த திட்டங்களை மக்களுக்கு பயன் தரும் முடிவுகளாக மாற்றுவதில் பிரகதி தளம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை காட்டுகிறது.